ஸோ டே 2ல முதல் மேட்ச். ஸோ டாஸ் டைம். அவங்க பேஸை நம்பி பால் போட்டு நிறைய ஹிட்டு போச்சு. ஸோ கவுட்டு ஆல்ரெடி நீங்கள் சொன்ன மாதிரி தான், பேஸ் இருக்குன்னா பாலில் கண்ட்ரோல் இருக்காது. அந்த மாதிரி நிறைய பால் நிறைய சிக்ஸ் போச்சு. நேற்று மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் என்னோட கன்சிடரேஷன் அதே மாதிரி 10 ஓவர் மேட்ச்சுங்கிறதுனால மொதல் 5 ஓவருக்கு லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா மொதல் 5 ஓவருக்கு 27 ரன்னு, அடுத்து 10 ஓவர் முடியும் ஸ்கோர் 86. மொதல் 5 ஓவருக்கு 26, அடுத்து 5 விக்கெட்டு, 5 ஓவருக்கு 26 5 விக்கெட்டு. மறுபடியும் அந்த 10வது ஓவர் முடியும் போது ஸ்கோர் 87 டார்கெட். ஸோ 10 ஓவர் மேட்ச்சுக்கு நம்ம ஆல்ரெடி நிறைய விளாண்டுருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 100 மேட்ச்சு கிட்ட நம்ம வந்து 10 ஓவர் மேட்ச் நிறைய விளாண்டுருக்கோம். யாருக்கும் இந்த கிரவுண்டு ஃப்ரெஷ்ஷான கிரவுண்டுன்னு எனக்கு தோணலை. எல்லாருமே இந்த நிறைய மேட்ச் ஆடிருக்கோம். ஹோம் கிரவுண்டில் இருந்துட்டு விளாட முடியாத இன்ஜுரியில் வெளியில் உட்காரதோட வழி எனக்கு மட்டும் தான் தெரியும். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் வெளியில் உட்காந்துருக்கேன். தயவு செஞ்சு மேட்ச் ஜெயிச்சு நீங்கள் ஜெயிச்சு கொடுத்தா நான் ரொம்ப சந்தோஷம். டே 2ல இருக்கிறோம். ஸோ இன்றைக்கி டேயில் முதல் மேட்ச், முதல் ஃபஸ்ட் ரவுண்ட் மேட்ச்சு கஸ்பா விசஸ் ஆலங்குளம் 2 டீமான மேட்ச்சு. இந்த மேட்ச்சுக்கு 10 ஓவர் 5 பவுலர்ஸ் கிட்ட யூஸ் பண்ணணும். 2 ஓவர் காமன் பவர் பிளே இருக்க போகுது. ஸோ மிச்சம் இருக்கக்கூடிய 8 ஓவரில் 1 ஓவர் எந்த ஓவர் வேணாலும் பேட்டிங் சைடு வந்து பவர் பிளே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கம்பல்சரி 9வது ஓவர் சூஸ் பண்ணி ஆகணும். 10வது ஓவர் பவர் பிளே சூஸ் பண்ண முடியாது. ஸோ பேட்டிங் சைடில் கஸ்பா கிரிக்கெட் கிளப்பும், பவுலிங் சைடில் ஆலங்குளம் 2 டீமும் இருக்குது. ஸோ நல்லா இருக்க போகுதுங்க இந்த ஒரு மேட்ச்சு. ஸோ இன்றைக்கான டேயில் 2 டீம் வந்து நாளைக்கு மேட்ச்சுக்கு என்றாவாங்க. ஸோ ப்ரைஸ் என்ற மேட்ச்சுக்கு என்றாவாங்கன்னு சொல்லலாம். ஸோ லாஸ்ட்டு 2 டீம் வருவாங்க. இன்றைக்கான டேயில் 8 டீம் மேட்ச்சு. ஸோ லாஸ்ட்டு 2 டீம் வந்து ஜெயிக்கிற டீம் வந்து டேரெக்டாக குவாலிஃபை ஆவாங்க. தோக்குற டீமுக்கு நாளைக்கான டேயில் ஒரு மேட்ச் உண்டு. ஃபஸ்ட் பால் முதல் பவர் பிளேயர் போடுறதுக்கு நியூ பவுலர். ஸோ நேம் தெரியல. ஸோ இனி அனௌன்ஸ் பண்ணுவாங்க பேட்ஸ்மேனோட நேமு, பவுலரோட நேம் எல்லாமே. ஸோ முதல் பந்து டாட் பால். செகண்ட் பால் அப் வாக்கிங் லைனில் போட்ட பந்து டாட் பால். இந்த ஆங்கிள்லேருந்து எடுத்தால் மட்டுமே தான் வீடியோ கிளியர் இருக்கும். ஏன்னா ஸோ இங்கே பார்க்கலாம் ஃபுல்லாக மரம். ஷாட்டுங்க அழகாக தட்டி விட்டாரு. ஸோ பவர் பிளே யூஸ் பண்ணி பவுண்டரியாக மாற்றிருக்காருங்க. வெல் பிளேடு. ஸோ முதல் 2 பந்தும் லெந்தை குறைக்காமல் யார்கர் அடித்தார். ஸோ இந்த பந்து ஒரு ஸ்டெப் இறங்கி ஸ்லாட் பாலாக பந்தை கன்வெர்ட் பண்ணி பவுண்டரியாக மாற்றிட்டார். காலிலே பட்டுறது டாட் பால். ஷாட்டுங்க போயிடுச்சு. ஸோ இதான் ப்ராப்ளம். இந்த மாதிரி ஆங்கிளில் எடுக்கும்போது, ரொம்ப லாங்கில் இருந்து எடுக்கும்போது, ஸோ இந்த மரம் மறைக்கிறதுனால நம்ம 6 போகிறத வந்து காட்ட முடியல. ஸோ அதனால தான் 2XL போட்டு ஃப்ரண்ட்ல வீடியோ ஷூட் பண்ணுறோம். 2XL போட்டு எடுக்கும்போது கிளியர் இருக்கும். இருந்தாலும் ஸோ இந்த அளவுக்குள்ள கிளியர் இருக்காது. ஸோ தரமான 6ங்க, சூப்பராக அடித்தார். 3XL போட்டு எடுக்கிறோம். கேப்பை பிக் பண்ணி ஸோ பவுண்டரிக்கான சான்ஸான்னு பார்க்கும்போது ஸோ கேப்பில் போச்சுங்க. ஸோ பவுண்டரி. ஸோ குவாலிட்டியான அடி சுஜித் அவரோட பேட்லேருந்து. ஸோ பவர் பிளே ஓவரை எந்த அளவுக்கு பேட்டிங் பண்ணணுமோ அந்த அளவுக்கு ஸோ ஒரு 6 2 பவுண்டரியும் சொல்லி பதிவு பண்ணி கொடுத்துருக்காரு. கஸ்பா கிரிக்கெட் கிளப் 1 ஓவர் முடிவில் 15 ரன் பதிவு பண்ணுறாங்க, விக்கெட் எதுவுமே லாஸ் பண்ணாமல். ஸோ முதல் பவர் பிளே ஓவர் எக்ஸ்பென்சிவ் ஓவர் அமைஞ்சிருக்கு. ஸோ கஸ்பா டீமை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஹோம் கிரவுண்டு. கண்டிப்பாக பேட்டிங் சரி பவுலிங் சரி நல்லா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். என்ன போகிறது சுபாஷ் ஆலங்குளம் டீமுக்காக. ஸோ தலைக்கு மேலே வந்த பந்து ஸோ தட்டி விட்டார். ஃபீல்டர்கிட்ட தான் டாட் பால். பேக் டு அகைன். கட் பண்ண பார்த்த பந்து டாட் பால். நல்லா போட்டிருக்காரு. ஓய்யோ பேக் சைட் சிங்கிள் ரன். 4th பால். ஷாட்டுங்க. ஸோ பலார்னு கட் பண்ணிட்டாரு. திருவீராஜ் அவரோட பேட்டில் இருந்து முதல் பவுண்டரியை பதிவு பண்ணி கொடுக்குறாரு. டிஃபென்ஸ் டாட் பால். டே 2 பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் எல்லா டீமுமே நல்ல டீமும் குவாலிட்டியான டீமும். ஸோ கண்டிப்பாக ஃபைட்டிங்காக இருக்கும் எல்லா மேட்சுமே. இன்றைக்கான டேயில் வந்து நாகர்கோவில் டீம் எல்லாமே இருக்கிறாங்க. ஸோ கன்னியாகுமரி. வாட் a bowling man, சூப்பர் bowling. டாட் பால். இதோட செகண்ட் பவர் பிளே கம்ப்ளீட் ஆகுது. ஸோ ஒரே ஒரு பவுண்டரி விட்டு கொடுத்தாலும் நல்லா போட்டிருக்காரு. 2 ஓவர் முடிவில் 23 ரன் பதிவு பண்ணியிருக்காங்க.
காஸ்பா கிரிக்கெட் கிளப். ஸ்ட்ரைனில் சுஜித், பவுலிங் எண்ணில் நியூ பவுலர் சிவகுமார். பேக் சைடு சிங்கிள் ரன். தேர்ட் பால் பேக் சைடு சிங்கிள் ரன். ரிவர் ஷாட் குவாலிட்டி உண்டு அடியில். ஸோ 1 பவுன்ஸ் நேராக கையிலே ஃபீல்டர் கிட்ட சிங்கிள் ரன். லாஸ்ட் 2 balls more. At connection. ஸோ 2 ரன்னுக்கான வாய்ப்பு விக்க ஓடிட்டாங்க. ஒரு பால் நோ பால், இந்த பால் ஃப்ரீ. ஸோ நேராக எழுப்பிடுவீங்க. கேட்சுக்கான வாய்ப்பு, கேட்ச் ட்ராப். 2 ரன் பேக் டு பேக் 2 பதிவு பண்ணுறாங்க. போன பால் நோ பாலாக இருந்துச்சு, ஒரு டீமர் நோவாக இருந்துச்சு. ஸோ இந்த பால் கேட்ச் சான்ஸாக இருந்தாலும், ஸோ பிடிச்சிருந்தாலும் விக்கெட் இல்லை, இருந்தாலும் கேட்ச் பிடிக்கல. இதோட 3 ஓவர் கம்ப்ளீட் ஆகுதுங்க. 3 ஓவர் முடியல 33 ரன் பதிவு பண்ணுறாங்க காஸ்பா கிரிக்கெட் கிளப். விக்கெட் எதுவுமே லாஸ் பண்ணாமல். ஸோ ஓவருக்கு 10 ரன் ரேட்டில் வந்துருச்சுன்னே சொல்லலாம். ஜோசப் டீமுக்காக நியூ பவுலர். டிஃபென்ஸ் சிங்கிள். டாட் பால் ஷாட் மிடான்ல சிங்கிள். ஓய்யோ வாட் அ பவுலிங் மேன். பந்து அலசி வந்து நட்டிஸ்டிக்கை வந்து தட்டிடுச்சு. சூப்பர் பவுலிங், குவாலிட்டியான பேட்டர் சுஜித். அவரோட விக்கெட்டிங்க லாஸ் ஆகுது. ஸோ பவர் பிளே ஓவர்லேயும் சரி, ஸோ அவரோட பேட்லேருந்து வந்த ரன் எல்லாமே குவாலிட்டியாக இருந்துச்சு. ஸோ அழகாக அடிச்சாருன்னு சொல்லலாம். ஸோ அவரோட விக்கெட்டிங்க லாஸ் ஆகுது. முதல் விக்கெட் லாஸ் பண்ணுறாங்க காஸ்பா கிரிக்கெட் கிளப். காஸ்பா ஸ்ட்ரைன் நியூ பேட்ஸ்மேன். லாஸ்ட் 1 பால் 4th ஓவரோட. ரிவர்ஸ் ஷாட்டுக்கான முயற்சி, டாட் பால். இதோட 4 ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. 4 ஓவர் முடிவில் காஸ்பா கிரிக்கெட் கிளப் 36 ரன் பதிவு பண்ணுறாங்க. ஒரு விக்கெட் லாஸ் பண்ணுறாங்க. 4வது ஓவரில் முதல் பிரேக் த்ரூ எடுத்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் சிவகுமார். 3 ஓவருக்கு 33 ரன் அடித்த நிலைமையில். ஸோ 4வது ஓவரை சிவகுமார் 3 ரனில் போட்டிருக்காரு. ஸோ ரன் ஸ்கோரை அப்படியே கம்மி பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். ஸோ 2 ரேட்டுக்கு 10 ரன் ரேட்டில் எடுத்துகிட்டு வராமல் ஸோ கம்மி பண்ணி கொடுத்துட்டாரு. ஃபுல் டாஸுங்க போட்டாரு அடி ரொம்ப தூரத்துக்கு. பார்க்க முடியல இந்த மரம் இருக்கிறனால. ஸோ எங்கே போகுதுன்னு, அதுவும் வெயில். ஸோ நேராக ஃபேஸில் அடிக்குது. ஸோ திரவியராஜ் அவரோட பேட்லேருந்து ஸோ 6 பதிவு பண்ணி கொடுக்குறாரு. ஸோ 2வது ஓவரில் ஒரு பவுண்டரியை பதிவு பண்ணி கொடுத்தாரு. ஸோ 5வது ஓவரில் முதல் 6 பதிவு பண்ணி கொடுக்குறாரு. செகண்ட் பால் சான்ஸ் ஆஃப் கேட்ச். ஓய்யோ மிஸ் ஆயிருச்சுங்க. சிங்கிள். ஸ்ட்ரைக்கிங்கில் ஏபி டிக்ரிஷ். அப்சாக்கிங் லைனில் போட்ட பந்து டாட் பால். காலியே பட்டிருக்கு டாட் பால். பேக் டு பேக் பிளேடு. ஃபுல் டாஸ் பந்து அப்படியே தட்டி விட்டாருன்னு சொல்லலாம். ஸோ 2 ரன் புஷ் பண்ணுறாங்களான்னு பார்க்கும்போது புஷ் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் 1 ஷாட்டுங்க. திரும்பி 6 மாத்திட்டாரு. 6 ரன்கள் தனது அணிக்கான முதல் 6 பதிவு செய்தார். இதோட 5 ஓவர் கம்ப்ளீட் ஆகுதுங்க. லாஸ்ட் பால்ல 6. 5 ஓவர் முடிவில் கஸ்பா கிரிக்கெட் கிளப் 55 ரன் பதிவு பண்ணுறாங்க. ஒரு விக்கெட் லாஸ் பண்ணுறாங்க. ரிமைனிங் 5 ஓவர் இருக்குது ஜோசப் டீமுக்காக. ஸோ 6வது ஓவர் போடுறதுக்கு ஸ்டீவன் ஸ்ட்ரைக்கில் திரும்பியும். ஃபஸ்ட்டு பால் ஷார்ட் பால். ஸோ பார்த்து அழகாக தட்டி விட்டாரு. 6 போயிடுச்சுங்க. முதல் பந்து 6. போன ஓவர்லேயும் முதல் பந்து 6 அடிச்சாருன்னு நினைக்கிறேன். ஷார்ட் அகைன் another one 6 ரன் பார்க்கும்போது பவுண்டரி போயிருச்சுங்க. முதல் 2 பாலுக்கு 10 ரன் பதிவு பண்ணி கொடுக்குறாரு. பிளேடுங்க டாட் பால்.
நட் கனெக்ஷன். பேட்டோட சைடில் பட்டுருச்சு. பேக் டு பேக். சூப்பர் bowling டாட் பால். ஷாட்டுங்க. ஸோ சிக்ஸ் பவுண்டரி போயிருச்சு. ஸோ இந்த ஒரு எக்ஸ்பென்சிவ் எடுத்து கொண்டு போய் இதோட 6 ஓவர் முடிவில் 65 ரன் பதிவு பண்ணுறாங்க கஸ்பா கிரிக்கெட் கிளப். ஒரு விக்கெட் லாஸ் பண்ணுறாங்க. ஸோ போன ஓவர் ரன் அதிகமாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த ஓவரே 15 ரன் கிட்ட வந்துருச்சு. 15 இல்லை 14 ரன் கிட்ட வந்துருச்சு. ஸோ போன ஓவர் முடிவில் 51. ரிமைனிங் 4 ஓவர் இருக்குது. 4 ஓவரில் 1 ஓவர் பவர் பிளே சூஸ் பண்ணிக்கலாம் பேட்டிங் டீம். ஸ்லோவர் ஒன். சூப்பர் bowling டாட் பால். ஸோ இந்த ஓவர் அடுத்த ஓவர் வந்து பேட்டிங் டீம் பவர் பிளே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி சூஸ் பண்ணலைன்னா ஸோ 9வது ஓவர் கம்பல்சரி பவர் பிளே எடுத்தாகணும். பேக் டு செகண்ட் பால். ரிவர்ஸ் ஷாட்டுக்கான முயற்சி. ஸோ நாட் கனெக்ஷன். சிங்கிள். அப் டு வாக்கிங் லைனில் போட்ட பந்து சிங்கிள். நாட் கனெக்ஷன். ஸ்லோவர் பவுலரை கொண்டு வந்து விக்கெட்டை தூக்கிட்டாங்க. ஸோ 33 ரனில் அவுட் ஆகுறாரு. ஸோ அவருக்கு ஸ்பெஷல் ப்ரைஸ் உண்டு. ட்ரையன் அணி பேட்ஸ்மேன் ஒட்டாருங்க அடி ரொம்ப தூரம். ஸோ பிக்கி. ஸோ கமிட்டியோட ஸோ அந்த கூரையை தாண்டி ரொம்ப தூரம் போயிடுச்சு. ஃபேஸ் பண்ண முதல் பந்தை 6 மாற்றி கொடுக்குறாரு. ஸோ பவர் ஹிட். ஷாட் அகைன். ஸோ கேட்சுக்கான வாய்ப்பு. டேக்கன் விக்கெட். ஸோ 6 அடிச்சு அடுத்த பந்து விக்கெட்டு. 7 ஓவர் முடிவில் 73 ரன் பதிவு பண்ணியிருக்காங்க. 3 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க கஸ்பா கிரிக்கெட் கிளப். ஸோ ரிமைனிங் 3 ஓவர் இருக்குது. ஸோ 3 ஓவரில் 1 ஓவர் பவர் பிளேயாக இருக்க போகுது. ரிவர்ஸ் ஷாட்டுக்கான முயற்சி. ஸோ போல்டுங்க. ஸோ நேராக வந்து இறங்கிருச்சு. ஸோ 2வது போல்டை எடுக்கிறாரு சிவா. ஸ்ட்ரைன் அண்ட் பேட்ஸ்மேன். செகண்ட் பால் டாட் பால். அடுத்த ஒரு காமன் பவர் பிளேயர் இருக்க போகுது. ஸோ இது வரைக்கும் 4 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க கஸ்பா கிரிக்கெட் கிளப். அந்த தொடர்ந்து யார்கர் பந்து பேக் டு பேக் வேலை போட்டுருக்காருங்க. உடம்புலேயே பட்டிருக்கு டாட் பால். ஸோ கண்டினியூ டாட் பால்ஸ். லாஸ்ட் 2 பால்ஸ் மோர். அந்த தூரம் டாட் பாலுங்க. கண்டினியூ டாட் பால்ஸ். ஸோ இன்னும் ஒரு பால் டாட் பாலாக இருந்தால் மேடன் ஓவராக இருக்க போகுது. கடைசி ஒரு பால் மேடனுங்க. ஸோ மேடன் போட்டிருக்காரு. ஸோ 2 ஓவர் போட்டு 3 ரன் கொடுத்துருக்காரு. ஸோ அதே மாதிரி இந்த ஓவரில் 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காருங்க. சாரி 1 விக்கெட். மொத்தம் 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. ஸோ 3 ரன் போட்டு 3 ரனில் போட்டு 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. 8 ஓவர் முடிவில் கஸ்பா கிரிக்கெட் கிளப் 73 ரன் பதிவு பண்ணியிருக்காங்க. 4 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த ஓவர் 9வது ஓவர் பவர் பிளே ஓவராக இருக்க போகுது. பவர் பிளே போடுறதுக்கு நீ போலர். ஸோ ஒரு பவுலர் போட்டாங்க பவர் பிளே ஓவர் 9வது ஓவர். ஸோ வைடுன்னு சொல்லி ஸோ பாலை போடாமல் 5 ரன் கொடுத்துட்டாரு. ஸோ பவுலர் சேஞ்ச் ஆகி நீ பவுலர் ஆனந்த். டாட் பால். முதல் பந்து. செகண்ட் பால் காலியே பட்டிருக்கு. டாட் பால். பேக் டு கட் பண்ண பார்த்த பந்து டாட் பால். பேக் டு அகைன் 3 பால் டாட் பால் போட்டிருக்காங்க. ஸோ போன ஓவரில் இந்த ஓவர் தான் வேற ஒரு பவுலர் போட்டாங்க. ஸோ ஒய்டு சிங்கிள்னு சொல்லி ஒய்ட்னா ஒயிட் ப்ளஸ் சிங்கிள் பைஸில் சிங்கிள்னு சொல்லி ஸோ பாலை போடாமல் 5 ரன் வந்துடுச்சு. ஸோ பவுலர் சேஞ்ச் பண்ணி 3 பால் டாட் பால் போட்டிருக்காங்க. அப் டு வாக்கிங் லைனில் போட்ட பந்து. ஸோ 4வது பந்தும் 2 இல்லைங்க விக்கெட்டு. நாட் கனெக்ஷன். டாட் பால். ஸோ பவர் பிளேவர் நல்லா போட்டுருக்கிறாருங்க இது வரைக்கும். ஸோ 5 ரன் எக்ஸ்ட்ரா வந்தாலுமே ஸோ 6 டாட் பால் போட்டிருக்காரு. குவாலிட்டியான பவுலிங் ஆனந்த். ஸோ பவுலர் சேஞ்ச் பண்ணி 6 பாலுமே டாட் பால் போட்டிருக்காரு. அதில் ஒரு விக்கெட் வந்துருக்கு. 5 ஓவர் முடிவில் 78 ரன் பதிவு பண்ணுறாங்க கஸ்பா கிரிக்கெட் கிளப். 5 விக்கெட் லாஸ் பண்ணுறாங்க.
ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் வேரியேஷன் பவுலர் மிட் ஆஃப்ல போகுது சிங்கிள் ரன் கட் ஷாட்டுக்கான முயற்சி பேக் சைட் சிங்கிள் போலிங்கன்ல ரகுபதி முதல் 2 பந்துக்கு 2 சிங்கிள் ஸ்லோவர் ஒன் சூப்பர் bowling டாட் பால் ஃபர்ஸ்ட் ஏர்லியாவே 2 வந்து ஸோ லாஸ்ட் ப்ரெஷரை ரிலீஃப் பண்ணக்கூடிய 6 வந்துருக்குங்க ஸ்லோவர் ஒன் சூப்பர் bowling டாட் பால் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் 1 பால் ஷார்ட் அகைன் டிஸ்டன்ஸ் கிளியர் ஆயிருக்கான்னு பார்க்கும்போது 6 போயிருச்சுங்க லாஸ்ட் 2 பால் சாரி லாஸ்ட் ஓவர்ல 2 6 பதிவு பண்றாங்க இதோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கம்ப்ளீட் ஆகுது ஸோ நிறைய டாட் பால்ஸ் வந்துச்சு கஸ்பா கிரிக்கெட்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடியல 92 ரன் பதிவு பண்றாங்க 5 விக்கெட் லாஸ் பண்றாங்க 93 ரன் பதிவு பண்ணால் ஆலங்குளம் ஜோசப் டீம் வந்து வின் பண்ணலாம் 60 பாலுக்கு 93 ஸ்டார்ட் ஆக போகுது பேட்டிங் சைடில் ஆனந்த் பவுலிங் சைடில் ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அரவிந்த் ஸோ ஃபுல் டாஸ் யார்லேயே வந்துச்சு டாட் பால் ஸோ மேக்ஸிமம் ஹை டார்கெட்னால ஸோ பவர் பிளேயை வந்து யூஸ் பண்ணணும் ஸோ நிறைய ரன் பதிவு பண்ணணும் மடக்கி விட்டாருங்க ஸோ பவுண்டரி போயிடுச்சு பிளே இடுங்க தட்டி விட்டாரு டாட் பால் ஃப்ளிக்கி ஒன் ஸோ பவுண்டரி போயிருச்சுங்க ஸோ பவர் பிளே யூஸ் பண்ணி அழகாக தட்டி விட்டாரு ஸோ முதல் பவர் பிளே ஓவரில் 2 பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காரு ஷார்ட் அகைன் ஸோ 1 பவுன்ஸ் பவுண்டரி போயிருச்சான்னு பார்க்கும்போது நல்ல ஸ்டாப் சிங்கிள் ரன் லாஸ்ட் 1 பால் ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஓவர் ஸ்ட்ரைல் ஆனந்த் ஷாட்டுங்க ஸ்லாட்ல இருந்த பந்து 6 போயிருச்சு இதோட ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஓவர் எக்ஸ்பென்சிவ் எடுத்து கொண்டு போயிருக்காங்க ஸோ அவங்களே மாதிரி தான் இவங்களும் ஸோ முதல் பவர் பிளே ஓவரில் ஜோசப் கிரிக்கெட்ல வந்து 15 ரன் பதிவு பண்ணுறாங்க விக்கெட் எதுவுமே லாஸ் பண்ணாமல் நியூ பவுலர் வாட்ச் பவுலிங் அப் வாக்கிங் லைனில் போட்ட பந்து சிங்கிள் ரன் முதல் பந்து பிளே இடுங்க ஸோ லாஸ்ட் வரையும் பந்தை வாட்ச் பண்ணி அழகாக தட்டி விட்டாரு டாட் பால் தேர்ட் பால் ஃபுல் அண்ட் பேஸில் போட்ட பந்து நல்ல வேகம் டாட் பால் ஷார்ட் ஸோ முதல் பவுண்டரி ஆனந்த் அவரோட பேட்லேருந்து செகண்ட் பவர் பிளே ஓவரில் ஐயோ ஸோ ஒயிடு மாதிரி வந்து காலில் அடிச்சிருச்சு டாட் பால் ஷார்ட் ஸோ நல்ல டேக்கன் ஸோ தரையிலேயே தான் டாட் பால் ஸோ செகண்ட் பவர் பிளே வர ஒரே ஒரு பவுண்டரி வெட்டி கொடுத்தாலும் சூப்பராக போட்டிருக்காரு 2 ஓவர் முடிவில் 21 ரன் பதிவு பண்ணியிருக்காங்க விக்கெட் எதுவுமே லாஸ் பண்ணாமல் ஜோசப் நியூ பவுலர் ஸ்லோவர் ஒன் சான்ஸ் ஒரு 6 கேட்சான்னு பார்க்கும்போது ஸோ ஃபீல்டுக்கு கீழே தான் அதில் ஜேக்கர் ஸோ முதல் பந்தை விக்கெட்டுங்க காலியே பட்டிருக்கு டாட் பால் போல்டுங்க பார்த்து சூப்பர் போல்டுங்க ஸோ 2வது விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு ஐயோ க்ளோஸ் த ஹேண்ட் சிங்கிள் ரன் ஸ்ட்ரைனில் ஆனந்த் ஷார்ட் ஸ்லாட்டில் போட்ட பந்து அள்ளி வெளியே போட்டாரான்னு பார்க்கும்போது 6 போயிருச்சுங்க இதோட 4 ஓவர் கம்ப்ளீட் சாரி 3 ஓவர் கம்ப்ளீட் ஆகுது 3 ஓவர் முடிவில் ஆலங்குளம் ஜோசப் 28 ரன் பதிவு பண்ணுறாங்க 3 விக்கெட் லாஸ் பண்ணுறாங்க ஸோ ரிமைனிங் 7 ஓவர் இருக்கு நியூ பவுலர் ராஜா அப்டி வாக்கிங் லைனில் போட்ட பந்து முதல் பந்தை டாட் பாலுங்க கட் ஷாட்
ஃபுல் டாஸ். ஸோ கேப்பில் போகுது சிங்கிள். ஸ்ட்ரைனில் ஆனந்த் ஃபுல் டாஸுங்க. 6 அடி வெளியே போயிடுச்சு. லாஸ்ட் ஒன் கரெக்டாக காலை வச்சாரு. இதோட 4 ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. 4 ஓவர் முடியல 38. 2 விக்கெட் லாஸ் பண்ணிடுறாங்க ஆலங்குளம் ஜோசப். ஸோ ஓவருக்கு 10 ரன் ரன் ரேட்டில் பக்கத்தில் வந்துருச்சுன்னு சொல்லலாம். ஓவர் போட்ட போலர் கேஸிங் இருக்குங்க அவர்கிட்ட. முதல் பந்தை டாட் பால். ஹெலி நல்ல பால், நல்ல ஷாட்டு, சிங்கிள் ரன். நாட் கனெக்ஷன். ஷார்ட் பால் மிஸ் பண்ணிட்டு பேக் சைடு சிங்கிள். சிங்கிள் ரன். லாஸ்ட் 2 பால்ஸ் ஸ்ட்ரைன் லெஃப்டி ஃபுல் பேஸில் போட்ட வந்து டாட் பால். லாஸ்ட் ஒன் போட்டாருங்க அடி. தனது அணிக்காக முதல் 6 பதிவு செய்கிறார் கண்ணன். ரொம்ப தூரம் போயிருச்சுங்க. ஸோ லாஸ்ட் பால்ல 6. இதோட 5 ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. ஓவருக்கு 1 6 பதிவு பண்ணிருக்காங்க. 5 ஓவர் முடியல 47 ரன். 2 விக்கெட் லாஸ் பண்ணிருக்காங்க ஆலங்குளம். 46 ரன்கள் மட்டுமே தேவை. ஸோ பாதிக்கு பாதி ரன் தான். கரெக்டாக 30 பாலுக்கு 46 ரன் பதிவு பண்ணணும். பவுலிங் இல்லை மசூத். ஸோ அவருக்கான 2வது ஓவர். ஸோ ஃபஸ்ட்டு பவர் பிளே போட்டார். 15 ரன் போச்சு. ஃபஸ்ட்டு பால் 6வது ஓவரோட சான்ஸ் ஆஃப் கேட்ச். முக்கியமான கேட்ச். 6 அடிச்சிட்டு ஒரு பேட்ஸ்மேன் விக்கெட்டிங்க லாஸ் ஆகுதுங்க. ஸோ 2வது ஓவர் ஃபஸ்ட்டு பாலே விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு மசூத். ஸ்ட்ரைக்கிங் அண்ட் நியூ பேட்ஸ்மேன் ஸ்டீபன் அப் டு வாக்கிங் லைனில் போட்ட பந்து சிங்கிள் ரன். ஸ்ட்ரைட் லெஃப்டி கட்டிக்கான முயற்சி டாட் பால். இந்த மாதிரி அடிக்கும்போது கண்டிப்பாக அது 2 வரும். ஸோ பந்தை பார்த்து அழகாக தட்டி விட்டாரு. ஸோ பவுண்டரியை பதிவு பண்ணி கொடுக்குறாரு லெஃப்டி. ஒரு ஓவரில் ஒரு பவுண்டரி வச்சு வந்தது மேட்ச் வந்து ஈஸியாக எடுத்துருவாங்க. சான்ஸ் ஆஃப் கேட்ச். நல்ல விக்கெட்டுங்க. ஸோ இந்த ஓவரில் 2வது விக்கெட் எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ முக்கியமான பேட்ஸ்மேன் அடிச்சு போகிற பேட்ஸ்மேன் அவரோட விக்கெட்டும் இங்கே லாஸ் ஆகுது. நியூ பேட்ஸ்மேன் ஷார்ட் லெஃப்ட் சைடு கேட்சுக்கான வாய்ப்பு. அனதர் ரன் விக்கெட். ஸோ 3 விக்கெட் எடுக்கிறாரு. பேக் டு பேக் விக்கெட் வந்துருச்சுங்க. 6வது ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 6 ஓவர் முடிகிற ஆனந்த் 62 ரன் பதிவு பண்ணுறாங்க. 4 விக்கெட் லாஸ் பண்ணிருக்காங்க. ரிமைனிங் இருக்கக்கூடிய 24க்கு 41 ரன் பதிவு பண்ணும். 24க்கு 41. ஸோ 7வது ஓவர் போகிறதுக்கு நியூ பவுலர். ஸோ பவர் பிளே சூஸ் பண்ணிருக்காங்க பேட்டிங் சைடில். ஷார்ட் முதல் பந்து ஸ்லாட்டில் இருந்த பந்து 6 போயிடுச்சுங்க. ஸோ 24க்கு 41. ஸோ மேக்ஸிமம் ஒரு ஓவரில் ஒரு பவுண்டரியாக வரணும். மற்றபடி எல்லா பந்தையுமே ரொட்டேட் பண்ணணும். ஸோ ஓவருக்கு 10 ரன் வச்சு எடுக்கணும்னு ஓவருக்கு 10 ரன் வச்சு அடிக்கணும்னு இருக்கக்கூடிய நிலைமையில். ஸோ பவர் பிளே சூஸ் பண்ணி முதல் பந்தே பவுண்டரி 6 கேட்சுக்கான வாய்ப்பு. ஸோ கிடைக்குமான்னு பார்க்கும்போது கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். 2 ரன் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. முதல் 2 பந்துக்கு 8 ரன். ஸோ மேக்ஸிமம் பவர் பிளேயை சூஸ் பண்ணி அடிக்கிறனால ஸோ ப்ரெஷர் கம்மி பண்ணலாம். கட்சி அடிக்கான முயற்சி. ஸோ சிங்கிளாக பவுண்டரியை பார்க்கும்போது ஒரு ரன்கள் மட்டுமே. மேட்ச் ப்ரெஷராக போயிட்டு இருக்கு. டே 2ல முதல் மேட்ச். கட் ஷாட். ஸோ பவுண்டரி போயிருன்னு நினைக்கிறேங்க. அடிக்கப்பட்ட பந்து போயிருச்சு. 4 ரன்கள். ஸோ பவர் பிளேயில் 10 ரன் பதிவு பண்ணுறாங்க. 10 ரன் மேலே 4 ஒயிட் ப்ளஸ் சிங்கிள் மொத்தம் 2 ரன் கிடைக்குது. இந்த மாதிரி தாங்க ரன் எடுக்கணும். ஸோ கிடைக்கக்கூடிய ரன் எல்லாமே ஸோ எடுத்துக்கிட்டு இருக்கணும். ஸோ அப்போ தான் ஸோ பவுலிங் சைடு ப்ரெஷரை போட முடியும். ரன்னு கம்மியாக கண்டிப்பாக பவுலிங் சைடு ப்ரெஷராக இருக்கும். ஸ்ட்ரைக் ஹேண்டில் நியூ பேட்டர். ஸோ அனதர் ரன் ஒய்டு. எக்ஸ்பென்சிவாக போயிட்டுருக்கு இந்த ஒரு பவர் பிளே ஓவர்.
உடம்புலேயே பட்டுருக்கு. டாட் பால். சிங்கிள் ரன். இதோட பவர் பிளே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பவர் பிளே ஓவரில் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. 7 ஓவர் முடியல ஆலங்குளம் ஜோசப் 69 ரன் பதிவு பண்ணுறாங்க. 3 விக்கெட் லாஸ் பண்ணுறாங்க. ஸோ ரிமைனிங் கூடிய 18 பாலுக்கு 24. ஷாட் கேட்சுக்கான வாய்ப்பு நல்ல ஜெயிக்கிறேன். ஸோ 3 கேட்சுக்கு மேலே எடுக்கிறாருன்னு நினைக்கிறேன். முக்கியமான டைமில் ஒரு விக்கெட் வந்துருவீங்க. நியூ பேட்ஸ்மேன் ஒயிட் ப்ளஸ் சிங்கிள் மொத்தம் 2 ரன் கிடைக்குது. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எனி ஒயிடு தாங்க எதிரி. ஸோ பவுலிங் சைடில் ஃபர்ஸ்ட் பால் ஒயிடு, நோ பால் கொடுத்துருக்காங்க. பேக் ஒயிடு, சிங்கிள் ரன். பிளைடு சிங்கிள். அப் சாக்கிங்ல லோ ஃபில்டாக தான் வந்துச்சு. சிங்கிள் ரன். ஸோ பாலுக்கு பால் கிட்ட வந்துருச்சு. 14க்கு 18. ஸோ 4 ரன் தான் எக்ஸ்ட்ரா இருக்குது. டாட் கனெக்ஷன். டாட் பால். லாஸ்ட் ஒன். டாட் கனெக்ஷன். ஐயோ பேக்கப் ஆள் இருந்தாலும் 2 ரன் பதிவு பண்ணிட்டாங்க. 3 ரன் ஓடிட்டாங்க. ஸோ லாஸ்ட் பாலில் 3 ரன். ஸோ இந்த மாதிரி தப்பு பண்ணும்போது தான் ஸோ பேட்டிங் சைடு மேட்ச் மாறும். ஸோ அதே மாதிரி லாஸ்ட் பாலில் ஸோ சிங்கிள் ரன் நடந்துக்கல. 3 ரன் மாற்றிட்டாங்க. எக்ஸ்ட்ரா ரன் பதிவு பண்ணிட்டாங்க. 8 ஓவர் முடியல 78 பதிவு பண்ணுறாங்க. 4 விக்கெட் லாஸ் பண்ணிட்டாங்க ஆலங்குளம் ஜோசப். ஸோ ரிமைனிங் கூடிய 12 பாலுக்கு 15 ரன் பதிவு பண்ணும். 12க்கு 15. ஸோ மேட்ச் ஓவர் 12க்கு 15. ஸோ இந்த ஒரு மேட்ச் ஓவர்னு சொல்லலாம். முக்கியமான ஓவர். ப்ரெஷரை கிரியேட் பண்ணக்கூடிய ஓவர். இலங்கையுடைய பேட்ஸ்மேன் வெல் செட்டில் பேட்ஸ்மேன் தான். நிறைய ரன்னை பதிவு பண்ணி கொடுத்துருக்காரு இந்த ஒரு மேட்ச்சில். 11க்கு 15. ஷார்ட் டிஸ்டன்ஸ் கிளியர் ஆகல. கேட்சுக்கான வாய்ப்பு. ஐயோ கேட்ச் மிஸ் ஆகி பவுண்டரி போயிருச்சான்னு பார்க்கும்போது பவுண்டரி போயிருச்சுங்க. ஸோ 4 ரன்னை பதிவு பண்ணுறாங்க. ஸோ வேல்யூபிள் ரன் சொல்லலாம் இந்த ரன் எல்லாமே. நாட் கனெக்ஷன். எடுத்து அடிச்ச பந்து சிங்கிள். 9க்கு 10. ஸோ போடக்கூடிய 3 பாலுமே முக்கியமான பால். வேல்யூபிள் பால்ஸ்னு சொல்லலாம் இந்த ஒரு மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ மேக்ஸிமம் 2 டாட் வந்தால் பேட்டிங் சைடு ப்ரெஷர் ஆகிருக்கும். லாஸ்ட் 10 ரன் வர்றது அடிக்கும்போது கஷ்டம் தான் நினைக்கிறேன். அடிக்கணும்னு நினைக்கும்போது போல்டிங்க. நியூ பேட்ஸ்மேன் லாஸ்ட் 2 பால்ஸ் முக்கியமான பால். மேட்ச் பால். சூப்பர் போலிங். டாட் பால். ஸோ வேல்யூபிள் டாட் பால்ஸ் போட்டுருக்கிறாரு. இந்த பால் டாட் பாலாக இருந்துச்சுனால் ஸோ கடைசி 6 பாலுக்கு 10 ரன் அடிக்க வேண்டிய நிலைமையில் இருப்பாங்க. ஸோ முக்கியமான பால். ஸோ மேட்ச் பால்னு சொல்லலாம். சான்ஸோ சிங்கிள் ரன். ஸோ கடைசி 6 பாலுக்கு 9 ரன் பதிவு பண்ணும். ஸோ மேட்ச் ஓவரை நல்லா போட்டு கொடுத்துருக்காரு. கடைசி 6 பாலுக்கு 9 ரன் பதிவு பண்ணும். ஸோ பவுலிங் சைடில் காதர். ஸோ வேகம் போடக்கூடிய பவுலர். ஸோ எக்ஸ்ட்ரா இல்லாமல் போட்டால் கண்டிப்பாக நிறைய டாட் பால் போடுவார். மேக்ஸிமம் நான் ஸ்ட்ரைக்கில் இருக்கக்கூடிய பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக் கொண்டு வர பார்ப்பாங்க. ஸோ முதல் பந்தை ஒயிடுங்க. ஸோ ஒயிடு தான் மேட்ச்சு. ஆர்கிட் ஃபுல் அண்ட் பேஸில் போட்ட பந்து. ஸோ பேக் டு பேக் ஒயிடு. ஸோ ப்ரெஷரை கிரியேட் பண்ண பார்க்குறாரு. ஸோ அவங்க சைட்லேயே. ஸோ வேகத்துக்கு வேகம். அவர் நல்லா போடக்கூடிய பவுலர் தான். ஸோ ஒயிடு போடாமல் இருந்தாலே மேட்ச் வந்து ஸோ கைக்குள்ள எடுக்கலாம். ஸோ 6க்கு 7 பவுலர் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ பேக் டு பேக் ஒயிடு போடுறதுனால பேட்டிங் சைடு நல்லா பண்ணி கொடுத்தாரு. ஸோ காலிலே பட்டுருக்கு டாட் பால். ஸோ முதல் பந்து டாட் பால். 5க்கு 7 பிளேடு. நல்ல ஸ்டாப்.
அற்புதமான பந்து வீச்சு 1 ரன்கள் மட்டுமே. சிங்கிள் ரன். 4 ரன்கள் தேவை மட்டுமே தேவை. 4 பால் 6 ரன் பதிவு பண்ணும். நட் கனெக்ஷன். ஸோ விழுந்ததும் பந்து எழுந்திருச்சு. ஐயோ 2 ரன் பதிவு பண்றாங்க. ப்ரெஷரா போயிட்டு இருக்கு. 3 பந்துகளில் 4 ரன்கள் மட்டுமே தேவை. ஐயோ ஸோ பவுண்டரிக்கான சான்ஸ் பார்க்கும்போது அற்புதமான அடிக்கப்பட்ட பந்து 2 ரன்கள். 2 ரன் கம்ப்ளீட் பண்றாங்க. 2 பந்துகளில் 2 ரன்கள் மட்டுமே தேவை. ஸோ 2க்கு 2. இது வரைக்கும் 23 ரன் பதிவு பண்ணிருக்காரு. வேல்யூபிள் ரன் எல்லாமே இவரோட பேட்ல இருந்து வரக்கூடிய ரன் எல்லாமே. ஸோ கடைசி 2 பாலுக்கு 2 ரன் பதிவு பண்ணும். முதல் மேட்சே டே 2ல முதல் மேட்சே ஒருத்தான மேட்சுங்க. 2க்கு 2. ஐயோ ஸ்டாப் பண்ணிட்டாரு. சான்ஸ் சிங்கிள். ஸோ மேட்ச் வந்து ஒரு பாலுக்கு 1 ரன் அடிக்க வேண்டிய மாதிரி ஆயிடுச்சு. கடைசி ஒரு பாலுக்கு 1 ரன். ஸோ மேட்ச் ராஜ்னா சூப்பர் ஓவரா இருக்கும். ஃபைனல் மேட்ச் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு இந்த ஒரு மேட்ச் இருக்குது. கடைசி ஒரு பாலுக்கு 1 ரன் பதிவு பண்ணும். ஸோ மேட்சை வந்து எந்த டீம் வின் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஸோ மேட்ச் ட்ரா ஆச்சுன்னா பால் அவுட் முறையில் ஸோ மேட்சை வந்து டிசைட் பண்ணுவாங்க. கடைசி ஒரு பாலுக்கு 1. ஸோ மேட்ச் ரன் அவுட்டுங்க. ஸோ மேட்ச் சூப்பர் ஓவர் ஆகுது. ஸோ முதல் மேட்சே சூப்பர் ஓவருங்க. வாட் அ மேட்ச். ஸோ முதல் மேட்சே சூப்பர் ஓவர். ஸோ டே 2ல வேற லெவல் முதல் மேட்ச் அமைஞ்சிருக்கு. ஸோ இன்னைக்கு டேல நடக்கக்கூடிய எல்லா மேட்சுமே இந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஸோ குவாலிட்டியான டீம்ஸ் இருக்கிறாங்க. ஸோ நல்ல டீம்ஸ் இருக்கிறாங்க. எல்லா மேட்சுமே இந்த மாதிரி தான் இருக்குங்க. கடைசி ஓவரில் ஸோ பால் அவுட் முறைனா பால் போடுவாங்க. ஸ்டெம்பில் எந்த டீம் 3 பாலில் எந்த டீம் அதிகமாக அடிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னு சொல்லி டிசைட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ நல்லா இருந்துச்சு. முதல் மேட்ச் இன்ட்ரெஸ்டிங் மேட்சாக இருந்துச்சு. கடைசி ஓவருக்கு 9 ரன் பதிவு பண்ணும். ஸோ முதல் 2 பால் ஒயிட் போட்டனால திரவியம் பால் போட வந்தார். ஸோ அதுவும் வந்து லாஸ்ட் ஒரு பாலுக்கு 1 ரன்னாக மாறிடுச்சு. ஸோ அந்த லாஸ்ட் பால் டாட் பால் போட்டு ஸோ மேட்ச் வந்து சூப்பராக ஆயிடுச்சு. ஸோ இப்போது ஸோ பால் அவுட் முறையில் ஸோ மேட்ச் வந்து டிசைட் பண்ண போகிறாங்க. ஸோ 2 டீம்லேயுமே 6 பவுலர் அப்படின்னா இந்த பக்கம் 3 இந்த பக்கம் 3 சொல்லி ஸோ 3 சான்ஸ் கொடுப்பாங்க. ஸோ யார் அதிகமாக ஸ்டெம்பில் வந்து அடிக்கிறாங்களோ ஸோ அவங்க தான் இந்த ஒரு மேட்ச்சில் வின்னர். ஸோ ஜோசப் டீமுக்கு முதல்ல போகிறதுக்கு ஆனந்த். ஸோ முதல் பந்தே ஸோ மிஸ் ஆயிடுச்சு. ஸோ இன்னும் 2 சான்ஸ் இருக்குது. கஸ்பா டீமுக்காக ஸோ மசூர் ஃபஸ்ட் பால் போட வந்திருக்காரு. ஓய்யோ க்ளோஸ் த ஸ்டெம் மிஸ் ஆயிடுச்சு. முயற்சி பார்த்திபன் ஜோசப் டீமுக்காக பார்த்திபன் இரண்டாவது பந்தை வீசுகிறார். ரெண்டாவது பால் போடுறதுக்கு தனது அணிக்காக மிஸ் ஆயிடுச்சு. சான்ஸ் கஸ்பா டீமுக்காக. ஸோ 2 பக்கமும் 2 சான்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்குது. ஸோ யாராச்சும் ஒரு ஆள் அடித்தாலே ஸோ அந்த டீம் வின்னர் அறிவிச்சிருவாங்க. ஸ்டெம்லேயே மறைச்சிட்டாரு. ஓய்யோ பட்டுருச்சுங்க. ஸோ லாஸ்ட் சான்ஸில் அடிச்சிட்டாங்க. ஸோ அந்த பக்கமும் கஸ்பா டீம் அடித்தாங்கன்னா ஸோ இன்னும் கண்டினியூ ஆகுன்னு நினைக்கிறேன். திரவியம் அடிச்சுட்டாருங்க. ஓய்யோ ஸோ மேட்ச் ப்ரெஷரை இன்னும் குறைச்சா வைக்கிறாங்க. சூப்பர் ஓவர். லாஸ்ட் ஓவருமே இதே மாதிரி தான் வந்தார், போட்டார். ஸோ மேட்ச் மொமெண்ட்டை அவங்க கிட்ட வச்சுக்கிட்டாரு. ஸோ அதே மாதிரி ஸோ இந்த பாலும் ஸோ பால் அவுட் முறையிலையும் லாஸ்ட் பால் உங்ககிட்ட மேட்சை நான் கொடுக்க மாட்டேன், ஸோ நான் எங்கள் பக்கம் தான் வச்சுப்பேன்னு சொல்லி போட்டிருக்காருங்க. ஸோ லாஸ்ட் பால் ஸ்டெம்பில் அடிச்சிட்டாரு. ஸோ இன்னும் 3 பால் கண்டினியூ ஆகுது. ஸோ 2 டீமுமே 3 பால். ஸோ இந்த மேட்ச்சில் கேம் சேஞ்சிங் மொமெண்ட்டை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க திரவியம். ஸோ அகைன் கண்டினியூ ஆகுது. ஜோசப் டீமுக்காக நியூ பவுலர் டாட் பால். ஸோ மேட்ச்சில் ஸோ அந்த பக்கம் இந்த பக்கம் போயிட்டுருக்கு. ஸோ 2 டீம்லேயுமே லாஸ்ட் பால் அடிச்சிட்டாங்க ஸ்டெம்பில். செகண்ட் சான்ஸ், சாரி ஃபஸ்ட்டு சான்ஸு. ஐயோ ஸோ 2 டீமுமே 2 சான்ஸ் இருக்குது. ஸோ இன்னும் ஒரு சான்ஸ் தாங்க இருக்குது ஜோசப் டீமுக்கு. ஸோ இந்த பக்கம் 2 சான்ஸ் இருக்குது. எந்த மாதிரி போடுறாங்கன்னு பார்ப்போம்.
மிஸ் ஆயிடுச்சு. ஸோ பேக் டு பேக் 2 டீமுமே 2 சான்ஸ் முடிஞ்சிருச்சு. கடைசி சான்ஸ் ஜோசப் டீமுக்கு. டாட் பால். ஸோ இன்னும் ஒரு சான்ஸ் இருக்குது இந்த பக்கம். ஸோ போட்டாங்கன்னா அணிக்கு அருமையான ஒரு வாய்ப்பு. வின்னு. இறுதி கடைசி பால். வின்னுங்க. ஸோ லாஸ்ட் பால்ங்க. ஸோ தட்டி தூக்கிட்டாரு, வின் ஆகிட்டாருங்க. ஸோ குவாலிட்டியான பவுலிங், ஸ்டெம்பை தட்டி தூக்கிட்டாரு. ஸோ மேட்ச் வின் பை கஸ்பா. ஸோ ஹார்ட் லக் டு ஜோசப். சூப்பராக ப்ளே பண்ணாங்க. ஸோ நல்ல எஃபோர்ட் போட்டாங்க. ஸோ இந்த மேட்ச்சில் திரவியம் ஸோ ஃபஸ்ட்டு அந்த பால் அவுட் முறையில் லாஸ்ட் பால் அடித்தனால மட்டுமே தான் இந்த ஒரு மேட்சை வந்து ஸோ வின் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஸோ இந்த சான்ஸ் வேற லெவலில் இருந்துச்சு. லாஸ்ட் பால் ஸோ இந்த ஒரு பிளேயர் தட்டி போட்டாரு ஸ்டெம்பை. ஸோ முதல் மேட்ச்சு குவாலிட்டியான மேட்ச், ஒர்த்தான மேட்ச். மொரட்டு மேட்ச்னா மொரட்டு மேட்ச். ஸோ கங்க்ராச்சுலேஷன் கஸ்பா டீம். ஃபர்ஸ்ட் மேட்சோட மேன் ஆஃப் மேட்ச் மசூர். செல்டாவஸ் ஜஸ்ட் போட்டோ மட்டும் எடுத்துக்கிடுவாரு. அற்புதமான கேட்ச், 3 அற்புதமான கேட்சை பிடிச்சி டீம் நினைக்கிறேன். அவ்வளவு பிரஷரா இருக்கு. கை கொடுறா. அற்புதமாக பவுல் அவுட் முறையில் ஸ்டம்பை அடித்தது மட்டும் இல்லாமல் அணிக்காக 33 ரன்கள். இறுதி ஓவரை இக்கட்டான சூழலில் ஒரு பாலுக்கு 3 ரன் பதிவு பண்ணாலே இந்த ஒரு பிரைஸ்.